ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஏற்காடோட சீரீஸ்னால் பார்க்க போகிறோம். அதோட பார்ட் 4 பார்க்க போகிறோம். அது என்ன ட்விஸ்ட்டு எல்லாத்தையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன ட்விஸ்ட்டு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, KTM 390 முன்னாடியே பார்த்துருப்பீங்க பார்ட் 1 வீடியோவில். அதில் KTM 390 ஏன்னா இன்ஜின்லேருந்து புகை வந்துச்சுன்ட்டு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என் ஃப்ரெண்டு வந்துட்டு காலையில் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி KTM 390 எடுத்துகிட்டு போயிருக்கான். எடுத்துகிட்டு போகிறப்ப அவனால் பேலன்ஸ் பண்ண முடியாது, கீழே சாய்ச்சிட்டான். சாய்ச்சதுக்கே அதுக்கே அந்த பேக் ரிவர் வந்துட்டு உடஞ்சிருச்சு. அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ட்விஸ்ட் ஆகிடுச்சு. அது எப்படி இப்போ கீழே இறக்கி நாங்கள் கொண்டு போனோம். நிறையா இடம் டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் பார்க்கலான்ட்டு. ஆனால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அது KTM சர்வீஸ் சென்டர் சேலத்தில் இருக்கிற கேட்டால் அவங்க வருவாங்கன்னு இங்கே பார்த்தா அவங்க வரமாட்டாங்களாம். ஏன்னு கேட்டால் எங்கள்கிட்ட நேற்றுக்குனா முடிஞ்சிச்சு ஆயுத பூஜை, அதனால் எங்களுக்கு வேலை இங்கே நிறையா இருக்குது, நீங்கள் வேணால் இங்கே எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் சீக்கிரமாக சரி பண்ணி தந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு நல்ல விஷயம்னா. ஆனால் என்னென்னா இப்போ நாங்கள் கீழே இறங்கணும் மலையிலேருந்து, அதனால் ஒரு பயமாகவும் இருக்குது, எல்லாமே ட்விஸ்ட்டாகவும் இருக்குது. சரி ஓகே என்ன செய்ய முடியும், போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த வீடியோன்னு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. வாங்க வீடியோ இன்னும் கண்டினியூ பண்ணுறேன். நிறைய இது பாருங்கள். அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். பிடிக்காத செக்ஷன் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிடுங்க, நான் அடுத்த வீடியோவில் சரி பண்ணிடுறேன். கைஸ், ஏற்காடு வந்து நாங்கள் பேக் சைடு வழியே ஏறினோம். ஏன்னா பாஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஏறினோம். கடைசியில் பார்த்தா பாஸ் கிடச்சிருச்சு. ஆனால் பாஸ் தேவையில்லை, இப்போ போகிறவங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த ஃப்ரண்ட்டு வந்து ஏறும் போது அந்த ஃபீலே தனி கைஸ். அந்த மரம் பாருங்கள் எப்படி வீடு கட்டி வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. அந்த வீடுன்னா சைடில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். இதுக்கு கீழே இன்னும் இறங்கி நீங்கள் கீழேருந்து மேலே பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் தெரியும். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து நான் கீழே லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள். அந்த ரெஸ்டாரண்ட்டு இந்த இடத்துல அது ஒன்றா பியூட்டிஃபுல். அந்த அளவுக்கு இது எப்படி சொல்கிறேன், ஹை காஸ்ட் ஹோட்டல்னால் அந்த ஏற்காடில் வந்துட்டு அந்த ஹோட்டல் தான். கிட்டத்தட்ட 1 டேக்கு வந்துட்டு ஒரு 15,000 18,000 சம்திங் வருது அந்த ஹோட்டல். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். அந்த ஹோட்டலில் அந்த அளவுக்கு ஒர்த்து இருக்குது. ஏன்னா அப்படியே நீங்கள் மார்னிங் எஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சீனரி இருக்குது பாருங்க கைஸ், அப்படி இருக்கும், அல்டிமேட்டாக இருக்குது போல். அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ். அங்கே பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும். முக்கால்வாசி வீடியோவில் நான் காட்டியிருப்பேன், அது நீங்கள் பார்த்தா தெரியும். பாருங்கள் அந்த மரம்னா பாருங்கள் கைஸ், அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. அதே எப்படின்னா ஒரு 40 அடி இல்லை 45 அடி வரும் போல். அந்தளவு பெரிய மரமாக வச்சுருக்காங்க. எப்படின்னா தெரில. இந்த இடத்துல சாஞ்சு விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கே ஒரு இது வந்து டிராஃபிக் ஆகி அதாகி இதாகி அப்படி இருக்கும் போல். அதுவும் தைரியமாக ராரிக்கிறீங்கன்னா வராங்க, அதில் ஒரு பாராட்ட விஷயத்தான். செம்மையாக இருக்குது. அதுவும் நாங்கள் கரெக்டாக மார்னிங் ஒரு 1 o'clock போல் கீழே இறங்குறோம். KTM 390 முன்னாடி போயிட்டுருக்கு, நாங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கோம். ஏன்னா சப்போஸ் ஏதாச்சுன்னா நாங்கள் பின்னாடி வர வண்டியை ஹோல்ட் டவுன் பண்ண முடியும், அதனால் நடுவில் விட்டோம். பாருங்கள் அந்த வானம் பாருங்கள், அதுவும் அந்த கலர் பார்த்திங்களா, மேலே ஸ்கை கலர். அப்படியே கீழே இறங்க கூலிங் குறையுது, அப்படியே வேர்த்து ஊற்றுது. அந்த இது அப்படியே நல்லா தெரியுது. மேலே இருந்த வரைக்கும் அந்த கூலிங் செம்மையாக இருந்துச்சு, ஜில்லுன்னு கிளாத்து எல்லாம் இருந்துச்சு. இப்போ கீழே இறங்க அப்படியே கூலிங் அப்படியே குறையுதா, அப்படியே வேர்த்து ஊற்றுது. ஹெல்மெட்டும் போட்டுட்ருக்க முடியல. மரம் அல்டிமேட். மரம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மரம் எப்படி இருக்கும், அப்படியே லைனாக. நான் பாதி ஃபோட்டோஸ் கட் பண்ணிட்டேன். அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் காட்டுறேன். ஏதாச்சும் ஒரு 2-3 வீடியோவில் நான் காட்டுவேன் பாருங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் ஏன்னா ஹெல்மெட் நம்ம அவுட் பண்ணியிருக்கனால திருப்ப முடியல. பாருங்கள் முக்கால்வாசி நான் காட்டுறேன். அந்த மலை தான், மலை இறங்குறப்ப அந்த மலையை பாருங்கள், சைடில் இல்லை லெஃப்ட் சைடில் அல்டிமேட்டாக இருக்குது. அந்த மலையிலேருந்து போயிட்டு கீழே இறங்க அப்படியே அந்த வெயில் வந்து அந்த மரத்து மேலே படுது பாருங்களேன். அந்த மரம் வந்துட்டு அப்படியே அந்த நிழல் இருக்குது பாருங்கள், அப்படி தெரியுது. அது பளிச்சுன்னு அந்த அளவுக்கு சீனரி அழகாக இருக்குது. அந்த இது பாருங்கள், 2 ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சோம், ஆனால் ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஏன்னா பின்னாடி லாரி, பைக்கு, காரு அது இது நிறையா வந்துட்டுருக்கனால அது எடுத்தோன்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிரும்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். சரி நம்ம போவோம் பார்த்துக்கலாம் அப்புறமேட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால்
ஆனால் சொல்லப்போனால் நாங்கள் கீழேனா இறங்கிட்டு இருக்கோம். கீழே இறங்க அப்படியே ஒரு ஃபால்ஸ்னு சொல்ல முடியாது, குட்டியோண்டு தண்ணி கீழே இறங்குற மாட்டோம். மேலே மழை பெஞ்சால் எப்படி தண்ணி இறங்குமோ ரோட்டில் வந்துட்டு அந்த இது இறங்கியிருக்கான். ஆனால் அது வந்து ஒழுங்காக காங்கிரீட் போட்டு சில இடத்துல பூசலை, அது சில இடத்துல இது பண்ணியிருந்தால் பரவாயில்ல. ஆனால் பூசாதனால அது ஒரு இதாக தெரியுது, அது மேடாக தெரியுது. அப்படியே போகிறப்போ வண்டியில் குதிக்குது, அது ஒன்று இதாக இருக்குது. அது அடுத்த வாட்டி வரப்போ ஏற்காடில் சரி பண்ணால் பரவாயில்ல. எப்படி இருந்தால் நெக்ஸ்ட் டைம் ஏற்காடு வரும், ஏன்னா இன்னும் சுற்றி பார்க்குற இடம் நிறையா இருக்குது. அப்போ வந்து இன்னும் கோப்ரோட இன்னும் லெவல் வேறு லெவலுக்கு தெரிஞ்சுக்கிட்டு, எடிட்டிங் லெவல்னால் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வருவோம். அப்போ வரப்போ மைக்கெல்லாம் வாங்கிட்டு வருவோம், இன்னும் அட்டகாசமாக வீடியோ எடுப்போம். ஆனால் நான் வந்துட்டு நினச்ச வரைக்கும் பேக் சைடு ஏறினோட எனக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு நிறையா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அப்போ நாங்கள் வந்துட்டு பேக் சைடில் ஏறினப்போ கரெக்டாக ஈவினிங் ஒரு 5 o'clock இன்னும் 5 o'clock அப்போ ஏறி இருந்தால் இப்படி இருக்கும். கண்டினியூ பண்ணுங்கள், ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சரி பண்ணிடுறேன், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆனால் இந்த வீடியோ வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு பார்த்து நான் போடுறேன். வாய்ஸ் வந்துட்டு என்னடா இப்படி இருக்குதுன்னு சொல்லாதீங்க, வாய்ஸ் ஓவர்னால் நான் கொடுக்குறேன். எனக்கு அந்த இடத்துல போய் என்ன பேசுகிறேன்னு தோணுனா அந்த இடத்துல பேசுகிற வேறு, வீட்டில் உட்காந்து பேசுகிற வேறு. வீட்டில் நிறைய அதெல்லாம் கோச்சிக்காதீங்க. நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்காம அடுத்த வீடியோ எப்படியாச்சும் மைக் வாங்கிட்டு நான் அடுத்த வீடியோ பண்ணுறேன். அது மைக்கோட பண்ணுறப்ப அது வந்துட்டு அந்த ஃபீலிங் வந்து வேறு. நான் இப்போ வீடியோ பார்த்துட்டு பண்ணுறதுனால அந்த ஃபீலிங் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு அந்த ஃபீலிங் சொல்ல முடியல. ஆனால் அந்த இடத்துல ரியாக்ஷன் பண்ணுறது அதுனா மெயின், அதுனா காட்டணுமே. சொல்லப்போனால் நான் இது பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் எனக்கே டிசப்பாயிண்ட்டான இருக்குது. என்ன செய்ய பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்த வாட்டி வந்துட்டு நான் சரி பண்ணிடுறேன். அடுத்த வர வீடியோவில் பாருங்கள். நான் காசு கிடச்சேன்னா அந்த இது வாங்கிட்டு நான் உங்களுக்காண்டி சரி பண்ணி அடுத்த வீடியோ பர்ஃபெக்டாக வேறு லெவலுக்கு தரமான செயலாக பண்ணுறோம். காய்ஸ் ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். பெண்டுலாம் முடித்து கீழே இறங்கி வந்துட்டோம். இப்போ சேலம் போகிற ரோடு எங்கன்னு பார்த்து பைபாஸ் ஏறி நாங்கள் போனோம். ரூட் பார்த்துட்டு நான் என்னன்னு சொல்லிவிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் நின்றுட்டுருக்காங்களே, எங்களை விட்டாங்க. நானும் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன் போயிட்டோம். கடைசியாக நாங்கள் யார் பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களாம் பிடிக்கிறாங்க. யாருன்னு நினச்சின்னா KTM 390 தான். அதுக்கு ஏதோ சூனியம் வச்சுட்டாங்க போல், அதை மட்டும் வளைச்சி பிடிச்சிருக்காங்க RC 390. அங்கே பாருங்களேன், பின்னாடி நான் திருப்பி காட்டுவேன், அவங்கள மட்டும் பிடிச்சிட்டாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மாஸ்க் போடலையாம்மா. ஹெல்மெட் போட்டிருக்கும் போது எப்படி மாஸ்க் போட முடியும்? ஹெல்மெட்டோட மாஸ்க் போட்டிங்கன்னா மாஸ்க் கீழே அவுந்துதான் விழுவும். அது கூட ஒரு இது பண்ணிக்க மாட்டாங்க. சரி ஓகே, அவங்களோட இது அவங்க பார்க்குறாங்க, அதை நம்ம எதுவும் குத்தம் சொல்ல முடியாது. அதனால் ஓகேன்னு விட்டாச்சு. 2 பேர் உட்காந்துருக்கனால 2 பேர் உட்காந்ததுனால 200 ஃபைன் போட்டாங்க. சரி, ஃப்ரெண்ட்ஸும் ஓகே பரவாயில்ல, நம்ம மேலே மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் கட்டிட்டு வந்துட்டாங்க. அது என்ன செய்ய முடியும்? பரவாயில்ல, போனால் போயிட்டு போகுது, நம்ம மேலே மிஸ்டேக் வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? சரி ஓகே கைஸ், நான் வந்துட்டு இப்போ ஃபியூல் ஃபுல் பண்ணியிருக்கேன். ஒரு 300 rupees போட்டிருக்கேன் திருச்சி வரைக்கும். அது போதும் எனக்கு என் வண்டிக்கு. நான் ஸ்ட்ரைட்டாக KTM சர்வீஸ் சென்டர் போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். KTM சர்வீஸ் சென்டர் கூகுள் மாதாஜி வழக்கம் போல் தப்பான ரூட்லாம் கொண்டு போய் விடும். அதே மட்டும் கொண்டு போய் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆப்போசிட் சைடு பார்த்தோன்னா தெரியுது KTM சர்வீஸ் சென்டர் ஆப்போசிட் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு போயிட்டு ஆனால் KTM 390 வந்து முன்னாடியே போயிடுச்சு. ஆனால் எங்களுக்கு முன்னாடி அது எப்படி போனிச்சுன்னே தெரில. ஃபைன் கட்டிட்டு எப்படி போனாங்கன்னு தெரில. ஆனால் வேகமாக போய் அவங்க மாற்றிட்டுனாங்க. சரி, நாங்கள் அதுக்குள்ளே சரி நாங்களும் போய் பார்த்துட்டு இருந்தோம். 1 hour ஆகும்னு சொன்னாங்க. சரி, அதுக்குள்ளே நாங்கள் போய் சாப்பிட்ருவோம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு. பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே போய்ட்டு நாங்கள் ஒரு மீல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் திருப்பி KTM சர்வீஸ் சென்டர்லேருந்து வண்டியை ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னேன்னு நாங்கள் வண்டியை வாங்கிட்டு திருப்பி திருச்சிக்கு கிளம்பி கொண்டு இருக்கிறோம். ஓகே கைஸ், ஃபைனலாக வந்துட்டு நான் KTM சர்வீஸ் சென்டர்லேருந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அதனால் நான் சொன்ன மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறனால கொஞ்சம் அடிபாடு இருக்க தான் செய்யும். நான் இப்போ தான் மைக் ஆர்டர் பண்ணிடுவேன். மைக் வந்தேன்னு நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு F1ஓட மைக்கில் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மலை பெண்டு பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ரோடே நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா சேலத்துலேருந்து திருச்சிக்கு போயிட்டுருக்கோம். திருச்சி போகிற ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டோம். இங்கேருந்து திருச்சி வந்துட்டு சொல்லப்போனால் ஒரு 90 kilometers இங்கேருந்து திருச்சி நாங்கள் போயிட்டுருக்கோம். போகிறதுக்கு எல்லாம் நேரம் தெரியல, ஏன்னா எல்லாருமே ஸ்லோவாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் மினிமம் ஒரு 60-70 மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளே நாங்கள் போய் சேர்றோம். பாருங்கள் அந்த மலையை பாருங்கள் கைஸ், அந்த மலை பெண்டு தான் அந்த அளவுக்கு மேலே பாருங்களேன்.
மேலே மட்டும் அந்த லைட்டாக எல்லோயிஸ், அந்த லைட்டாக அந்த எல்லோயிஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தா என்ன இன்னும் கொஞ்சம் மைக் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக பேசலாம். நல்லா அந்த இடத்துல பேசுகிற ரியாலிட்டியாக இருக்கும். இது வந்து வீட்டில் உட்காந்துட்டு வீடியோ பார்த்துட்டு பேசுகிறதுனால கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக கொஞ்சம் இதாக இருக்குது எனக்கு. பார்ப்போம் அடுத்த வீடியோவில் எப்படியாச்சும் மைக் வாங்கிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக பண்ணலாம். அந்த பச்சை பசேன்ட்டு இருக்குது ஹைவேனாலே. அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஏதாச்சும் ஒரு விவசாயம் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுனா அந்த இதுக்காண்டியே ஹைவேக்கு வரலாம். அப்படியே அந்த க்ரீனிஷ், அந்த க்ரீன்னா எல்லா இடத்துலையும் சுற்றி அந்த க்ரீனிஷ் தான் நல்லா இருக்கும். அந்த மலையை பாருங்கள். அது மலை ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, என்ன ஊர் மறந்துடுச்சு, சம்திங் ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, பேர் தெரில. நான் கூகுள் மாதாஜியும் ஆன் பண்ணல, அதான் விட்டாச்சு. நாங்கள் இப்போ வந்துட்டு நாங்கள் எப்படி போயிட்டுருக்கோன்னா, துறையூர் வழியாக போயிட்டுருக்கோம். இல்லாட்டினா ஸ்ட்ரைட்டாக நாங்கள் திருச்சி எடுத்துனோம், பைபாஸில் போயிருந்தால் எப்போயோ போயிருக்கலாம். அதனால என் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணுறதுனால எங்களுக்கு இன்னும் சுற்று வந்து 30 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது. அது பரவாயில்ல, ஃப்ரெண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போனோன்னா அவருக்கு பஸ்ஸில் இருக்காது அப்படின்னு சொன்னதால் நாங்கள் இப்படி போகிறோம். அதே எங்களுக்கு ரோடு நல்லா இருக்குது, அதனால ஒரு மெயின் திங்னால போகிறோம். அப்படியே அந்த சீனரி பாருங்கள், அந்த வெயில் சன் டவுன் ஆகுது, அந்த இதுக்கே வெயிட்டாக இருக்குது. என்னடா இவன் திக்கி பேசுகிறானே அப்படின்னு நிறைய பேர் ஓட்டுவீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அது நான் இப்போ தான் வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். போனால் எனக்கு கண்டினியூஸ் ஆகும். எடுத்தனே எல்லாருமே வந்துட்டு உடனே போனால் வரும். இதை எடுத்தனே உடனே வர்றதுன்னா ஒன்றும் வாய்ப்பு இல்லை. எடுத்தனே என்ன படிச்சிருவியா, எடுத்தனே என்ன ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஸ்கூலுக்கு போய் சேர்ந்தேன்னு 10th போயிட முடியுமா அப்படின்னா, இதுவும் ஒரு 10 வீடியோ ஒரு 20 வீடியோ 30 வீடியோ போட ஆரம்பித்தோன்னா நம்மளோட எடிட்டிங் ஸ்கில்லு, அந்த கேமரா ஸ்கில்லு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். உடனே எடுத்தனே அப்படியே ஐக்கியாஸாக போனோன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுத்துருவோம். நிறைய பேர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்களாம் ஃபோட்டோகிராஃபர் அந்த மட்டும் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. எனக்கு இன்னும் எடிட்டிங் பேசிக் தெரியாது, இன்னும் நிறையாது எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கலாம், இப்போதைக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுனா நான் பண்ணுறது. நிறைய பேருக்கு இது சிலவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து இரிட்டேட்டிங்காகவே இருக்கும். அது எனக்கு மனசில் தோன்றுறது நான் சொல்கிறேன். சிலவங்க கேட்குறாங்க, இல்லை கேட்காம கூட போகிறாங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க இல்லை இன்னும் எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை. என் மனசில் என்ன தோணுதோ அதை நான் பேசிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள், எனக்கு அதை பற்றி எனக்கு எந்த இதுவும் இல்லை. அவ்வளோதான், நான் ஃபைனலாக சொல்கிறேன். பிடிச்சிருக்கோம் பாருங்கள். துறையூருக்கு வந்துட்டோம் காய்ஸ். ஒரே இருட்டாக இருக்குது, இங்கே எதுவுமே லைட்டு ஒன்றுமே இல்லை. ஒரே இந்த சைடு காடு தான். அதனால் நான் கொஞ்சம் வெளிச்சமான இடத்துக்கு போய்ட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், ஃபைனலாக நாங்கள் திருச்சி வந்து ரீச் ஆகிட்டோம். காவேரி பாலம் வழியானா வந்துட்டுருக்கோம். நான் வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ண முடியுமா என்னன்னு தெரில. அது வரைக்கும் கோப்ரோவில் சார்ஜ் இருக்கா என்னன்னு தெரியல. சார்ஜ் வேறு லோவாகிடுச்சு, வெறும் 20% இருக்குது. அதுக்குள்ளே ஆஃப் ஆகிடும் எப்படின்னு தான் தெரியும். இருந்தாலும் நான் கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் எனக்கு இந்த வீடியோக்கு ஆதரவு கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் லைக் ஷேர் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிடுங்க. பிடிக்காத செஷனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் அடுத்த வீடியோ சரி பண்ணிடுறேன். அது வரைக்கும் டாடா பை பை கைஸ், பி சேஃப்.